ॐ भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवगितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु ओम शांति 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 हरिः ओम. நமஸ்தே டு ஆல். நம்ம இப்போ முண்டகோபனிஷத்தில் தேர்ட் சாப்டரில் இருக்கும். இந்த தேர்ட் சாப்டர் செகண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா தேர்ட் சாப்டர் செகண்ட் செக்ஷன் அதில் ஃபஸ்ட்டு 2 மந்திரம் பார்த்துருக்கோம். இது அந்த ஞான சாதனம் என்றால் என்ன, அந்த ஞானம் எப்படி ஸ்புரிக்கும், அதன் இயல்பு என்ன, ஒரு ஜீவன் முக்தர் அல்லது ஒரு ஆத்ம ஞானி எப்படி இருப்பார் என்பதை காட்டுவதாக இந்த 3வது சாப்டர் 2வது செக்ஷன் இருக்கு. அதில் நம்ம இப்போ பிரவேசிக்கலாம். 3வது மந்திரம். முதல் 2 மந்திரம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இருந்தாலும் சும்மா அப்படியே போய் சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சவேதை தத்பரம் பிரம்மதாம யத்ர விஸ்வம் நிஹிதம் பாதி சுப்ரம் உபாசதே புருஷம் ஹேக்யாத்ம அகாமா தே சுக்ரமே தே தத் அதிவதந்தி தீரா. இதில் ஒரு ஞானி தன் மேலான பிரம்மத்தை எப்படி அடைகின்றான் என்பதையும், அந்த பிரம்மம் அவனை எப்படி விளங்குகின்றது என்பதையும், ஆசையற்ற அந்த ஞானி எப்படி அவன் தீரனாக புத்திமானாக இருக்கின்றான் என்பதையும் இந்த முதல் மந்திரத்தில் காண்கின்றோம். 2வது மந்திரத்தில் யார் எப்படி நாம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றோம், அந்த ஆசையை விட வேண்டும் என்பதற்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட் மந்திரம். காமான்ய காமயதே மன்யமானஹ சகாமபிர்ஜாயதே தத்ர தத்ர பர்யாப்த காமஸ்ய கிருதாத்மனஸ்து இஹைவ சர்வே பிரபிலீயந்தி காமாஹ. ஆசையருமின் ஆசையருமின் ஈசனோடாயினும் ஆசையருமின் என்று இறைவனை நாம், அதாவது பரபிரம்மத்தை நீங்கள் அடைய வேண்டும், அந்த பரமாத்மா யார் என்பதை உணர வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக நாம் இந்த சிறிய சிறிய கடவுள்களை எல்லாம் இந்த குட்டி குட்டி தேவதைகள் எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க மேலே நம்ம ஆசையை வச்சுட்டு இருக்கோம். அப்படி முழு நிறைவை அடையாதவர்கள் ஆசையோடு இருக்கும் பொழுது அவர்களால் அந்த பரபிரம்மத்தை அணுக முடியாது என்பதாக முதல் கண்டிஷனாக இந்த இடத்துல சொல்றது என்னன்னா, ஆசையை நீக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். 3வது மந்திரம், அதுதான் நாம் இன்று பார்க்க போகின்றது. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீக்னஸோடு யார் இருக்கிறாங்களோ, யார் பலவீனமாக இருக்கின்றார்களோ அவர்களால் இந்த பிரம்மத்தை அறிய முடியாது என்று இந்த 3வது மந்திரம் சொல்ல போகிறது. அதை தான் நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆத்ம அவரேனமேவ முக்கியாக ஆத்ம பிராப்தும் உபாயக அப்படின்னு இதற்கு தலைப்பு. நாயமாத்மா பிரவச்சனே ந லப்யஹ ந மேதயா ந பகுனா ஸ்ருதேன யமே வைஷ்ய விருணுதே தேன லப்யஹ தஸ்யைஷ ஆத்மா விவ்ருணுதே தனூகும் ஸ்வாம். நாயமாத்மா பிரவச்சனேன லப்யஹ. ரொம்ப அழகாக சொல்லுறது. இதே மாதிரி ஒரு வார்த்தை நீங்கள் கட்டோபனிஷத்திலும் பார்த்திருப்பீர்கள். முதல்ல நம்ம நார்மல் மீனிங்கை பார்த்துக்கலாம், மீன்ஸ் ஜென்ரல் மீனிங்கை பார்த்துக்கலாம், அதுக்கப்புறமா பாஷ்யத்துக்கு போகலாம். நாயமாத்மா ந அயம் ஆத்மா அப்படி எடுத்துக்கணும்.
பலகீனேன ந லப்யதே. அயம் ஆத்மா பலகீனேன ந லப்யதே. இந்த நாவை நடுவில் எடுத்து போட்டுக்கோங்க, அப்பதான் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வரும். அயம் ஆத்மா பலகீனேன ந லப்யக. லப்யகன அடையிறது. இந்த ஆத்மா பலகீனர்களுக்கு அடைய முடியாது. மேதையா ந பகுஸ்ருதேன ந லப்யக அப்படின்னு மாத்திக்கணும். அயமாத்மா, இந்த அயமாத்மாவை திருப்பி எடுத்துட்டு வாங்க. அயமாத்மா ந மேதையா ந பகுஸ்ருதேன லப்யக. லப்யக யூ ஹாவ் டு சப்ளை. இந்த ஆத்மாவானது மேதாவித்தனத்தினாலும் பகுஸ்ருதேன என்ன மாதிரி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறதுனாலையும் அடைய முடியாது. ஏன் சுவாமி அப்படின்னா பின்னாடி சொல்ல போகிறேன். அது மட்டுமல்ல, யமம் ஏவ ஏவ ஏஷக விருணுதே. அது யாரை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றதோ தேன லப்யக. அப்பொழுது யார் இந்த ஆத்மாவை அடைய முடியும் என்றால், அந்த ஆத்மா யாரை விருணுதே, விருணுதேனா அடைய வேண்டும் அர்த்தம், அடைய வேண்டும் என்று விரைகின்றதோ அவர்களால் தான் அந்த ஆத்மாவை அடைய முடியும். சுவாமி, இது தெரியாமல் எதுக்கு நீங்கள் ஆன்லைன் கிளாஸ்லாம் சும்மா வச்சு எடுத்துட்டு இருக்கீங்க? அதுதான், நீங்கள் எவ்வளோ பேசினாலும் எவ்வளோ கேட்டாலும் பலகீனமாக இருக்கக்கூடியவர்களால் அடைய முடியாதுன்னு சொல்லியிருத்தே, அப்புறமா எதுக்கு இவ்வளோலாம் கிளாஸ் அப்படின்னு கேட்டேன்னா, நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம காஞ்சி உணர்றதுக்கு தான் இவ்வளவும். அதனால தான் நீங்கள் கைவல்ய நவநீதம்னு ஒரு உபநிஷதம் உண்டு. அதில் சீடன் என்ன பண்ணுவார், ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏன் அவ்வளோ தொலைவு போகணும், விவேக சூடாமணி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கிரந்தம், சங்கர பகவத் பாதால் எழுதிய கிரந்தம். அதில் ஸ்டூடெண்ட் முதல்ல போய் பார்க்கும்போது சிஷ்யன் வந்து, ஐயோ என் தலையில் நெருப்பேறிகிற மாதிரி தீப்த சிறக அப்படின்னு சொல்லி எனக்கு ஆத்ம ஞானத்தை கொடுங்களே, ஐயோ என் குருதேவான்னு போய் விழுவான். ஆனால் அதுக்கப்புறமா அதே சீடன் என்ன பண்ணுறான், குருவும் தானும் இரண்டற்ற நிலையில் உள்ளதால் எங்கே குரு என்று கேட்கும் அளவிற்கு மாறிவிடுகின்றான். தான் எங்கே என்பது, அதாவது அத்வைதத்துடைய பூரண நிலை அது. அதனால தான் பிருகதாரண்யக உபனிஷத்துலேயும் போய் பார்த்தீங்கன்னா, யாக்ஞவல்கிய மகர்ஷியிடம் ஜனகன் போய் கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பான். ஆத்ம ஞானத்தை பற்றி ஒரு சர்ச்சை எழும். அப்பொழுது யாக்ஞவல்கியர் என்ன சொல்வார், ஏய் ஜனகா, நீ என்னென்ன கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல, நான் பதில் சொல்லுவேன். ஆனால் ஒரு கண்டிஷன், நீ எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு 10,000 பசுக்களை, தங்க கொம்பிட்ட முலாம் பூசிய அந்த பசுமாட்டுக்களை எனக்கு தர வேண்டும். பசுங்காமன் இச்சையன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போகும். ஒவ்வொரு கேள்விக்கா வந்து அவர் கேள்வி கேட்பார், இவர் பதில் சொல்லுவார். பதில் சொன்ன பிறகு இந்த ஜனகன் என்ன பண்ணுவார், ஓகே நான் உனக்கு 10,000 பசுக்களை தருகிறேன்னு சொல்லிட்டு இருப்பார். ஆனால் ஒரு இடம் வரும்பொழுது, இறுதியாக ஆத்ம சர்ச்சைக்கு வரும்பொழுது, அங்கே யாக்ஞவல்கிய மகரிஷி ஒரு கண்டிஷன் போடுவார், ஜனகா ஒரே ஒரு இது, நீ இந்த கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்வதற்கு முன்பு நீ 10,000 பசுக்களை தர வேண்டும் அப்படின்னு கேட்பார். ஜனகன் அப்படியே ஸ்தம்பிச்சிடுவான். பக்கத்தில் இருக்க ரிஷிங்கெல்லாம் பார்ப்பாங்க, ஏன் அப்படின்னா அந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்லிவிட்டால் குரு யார் சீடன் யார் என்று புரியாமல், குருவும் ஆத்மாதான் சீடனும் ஆத்மாதான் என்று புரிந்து கொண்டு இரண்டற்ற ஒரு உணர்வில் இருப்போம். அதனால் நீ எனக்கு அந்த தானத்தை முதலிலேயே தந்துவிடு என்று கேட்பார். இது ஏன் சொல்றேன்னா, அஷ்டாவக்ர கீதையிலையும் இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. ஜனகன் தான், அவருக்கு நிறைய குருங்க இருக்காங்க. ஆன்லைனில் குரு ஒன்று, ஆஃப்லைனில் குரு ஒன்று, அப்படி வச்சுட்டு இருக்காரு. ஸோ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அப்போ நம்ம எதுக்கு பிரயத்தனப்படுத்தணும்னா, உங்களுடைய சொந்த சொத்தை நாம் காட்டி தர வேண்டும். ஏன்னா நாம் நம்முடைய சுயமான எது ஆனந்தம் எது ஆத்மா என்பதை உணராமல் நாம் அதோடேயே பிறந்து இருந்து இறக்கின்றோம். அதை நாம் விட்டுவிட்டு இதுதான் என் சொத்து என்று நாம் அடைய வேண்டும். அதை தான்
இங்கே இந்த உபனிஷதம் காட்டித் தருகின்றது. அப்படி நாம் காட்டும் பொழுது பயப்படக்கூடாது. ஐயோ, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பிரயத்தனம் பண்ணினேனே, நான் இத்தனை பாஷையை கற்றுக்கணும்னு கஷ்டப்பட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேனே, அப்போ என்னால் இது முடியாது வேற போல இருக்குது. குரு வேற இந்த மாதிரி ஒரு போடு போடுறாரே, தான் காதால் கேட்க முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது, தொட முடியாது, உணர முடியாது, கடைசியில் அது நம்ம கூட தான் இருக்குன்னு சொல்கிறாரே அப்படின்னு ஒரு நடுக்கம் வரும். அப்போ அந்த வேதமே சொல்லுறது, நான் அயம் ஆத்மா பிரவச்சனேன லப்ய, அவன் பிரவச்சனத்தினால் மட்டும் உணர முடியாது. அப்போ என்ன அர்த்தம்னா, உடனே சுவாமி அப்போ ஓகே, பெஸ்ட் திங் இஸ் ஐ வில் ஸ்டாப் மை கிளாஸ் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர், பிகாஸ் த உபனிஷத் இட் செல்ஃப் டிக்ளேர்ட் தட் இட் வில் நாட் பி அட்டைன்ட் பை ஹியரிங். நோ, இட் இஸ் நாட் தட். அதை தான் நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். சும்மா ஒரு பிரயத்தனம் இல்லாமல் கேட்பதனால் ஒரு பயனும் இல்லை. நாம் அடைய முடியும், நாம் அதை உணர முடியும், நாம் அடைந்த வஸ்துதான் அது என்று தெளிவாக தெரியும் என்ற நம்பிக்கையோடு எவன் ஒருவன் பிரயத்தனப்படுகின்றானோ, முயற்சி செய்கின்றானோ, அவனால் மட்டுமே அதை அடைய முடியும். அதனால்தான் வெறும் வார்த்தைகளால் கேட்பதோ பார்ப்பதோ அல்லது ஜஸ்ட் மியர் ஹியரிங் சுவாமிஜி, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் த்ரூ தட் அப்படின்னா இட் வில் நாட் ஒர்க் அட் ஆல். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, நாயமாத்மா பிரவச்சனேன லப்ய. அதே மாதிரி அங்கேயும் ஒரு லைன் வரும் கட்டோபனிஷத்தில், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. என்ன, நீங்கள் எல்லாம் பண்டிதர்கள், கட்டோபனிஷத்தை கரைச்சி குடிச்சிருக்கணும் இந்த சமயத்தில். கட்டோபனிஷத்துலேயும் இதே மாதிரி இருக்கும். ஸ்ருண்வந்து இது என்ன, பகு ஸ்ரோதாவாக இருந்தாலும், பகு ஆச்சரியோ வக்தா குஷலஸ்ய லப்தா ஆச்சரியோ ஜாதா குஷலானுசிஷ்டக நவரேன புரோக்த ஏஷக சுவிக்ஞேய பிரஷ்டக அப்படின்னு வரும் அந்த இடத்துல. என சொல்வதும் எளிதில்லை, கேட்பதும் எளிதில்லை. சொல்பவரும் உணர்ந்திருக்க வேண்டும், கேட்பவருக்கும் புரிந்திருக்க வேண்டும். அந்த புரிதலும் தெளிதலும் இருந்தால் மட்டுமே அதை உணர்வுமயமாக நாம் உணர முடியும் என்று காட்டுவது தான் இந்த ஆத்ம வித்யா. இப்போ மற்ற வித்தியங்களை அப்படியே சும்மா பார்த்துட்டு போயிடலாம், சுவாமி ஓகே இதுன்னு. ஏன்னா அது ஒரு வஸ்து, உங்களுக்கு வெளியே இருக்கிற ஒரு பொருள், இட்ஸ் அ ஆப்ஜெக்ட் இங்கிலீஷில் சொன்னால். அப்போ ஈஸியாக நீங்கள் அடைய முடியும். ஆனால் whereas the ஆத்மா இஸ் த சப்ஜெக்ட். இங்கே ஆத்மா என்று குறிப்பிடுவது நீங்களே. அப்போ நீங்கன்னா வெளியிருந்து ஒன்று வராது, சரீரத்திலிருந்து கூட வராது. அப்போ எங்கே சுவாமி இருக்குன்னா மேதையா, மேதாசக்தியில் இருக்குது. அது அதனால தான் கண்ணனம்பரான் பகவத்கீதையில் அவ்வளோ தெளிவாக சொல்கிறான், மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச. இந்த ஞாபகம், நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நம் உணரக்கூடிய உணர்வு அனைத்தும் அவனுடைய சக்தி. அவனுடைய சக்தினா அது ஆத்மாவுடைய சக்தி. அந்த இடத்துல கிருஷ்ணன்னா பரமாத்மா. அதனால தான் இந்த இடத்துலையும் வேதம் சொல்லுது யமே வைஷ்ய விருணுதே. அந்த இறைவனே, அந்த பரமாத்மாவே, அந்த சைத்தன்யமே, அந்த சச்சித் ஸ்வரூபமே தன்னை காட்டி உங்களுக்கு நான் உன்னிடத்திலேயே இருக்கக்கூடிய வஸ்துன்னு காமிச்சா மட்டும்தான் அது உங்களுக்கு தெரியும். ஏன்? ஏன்னா ஆத்மாவுடைய இயல்பு அது. நம்ம வேணால் பிரயத்தனம் பண்ணலாம். அப்போ இவ்வளோ நாள் நம்ம படிக்கிறதெல்லாம் அதுக்குன்னு என்னென்னா, இந்த சரீரத்தை நாம் ஒரு பக்குவத்திற்கு எடுத்து வருவதற்காக. இப்போ இது மாங்காய் சீசன், மாங்காவை நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா புளிக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒரு டப்பாவில் வச்சு கொஞ்சம் வைக்கோல்லாம் போட்டு ஒரு துணியெல்லாம் சுற்றி ஒரு இடத்துல வைப்பாங்க. ஏன் சுவாமி அப்படியே வச்சா பழுக்குமேனா? அப்படியே வச்சா பழுக்கும். மரத்தில் பழுத்தா நிறைய கிளிகளும் அணில்களும் வந்து கொத்தி சாப்பித்து விடும். அதே நீங்கள் வீட்டில் அப்படியே பத்திரமா ஒரு இடத்துல வச்சிங்கன்னா அது என்ன ஆகும், பழமாக பழுத்துரும். அழகாக கட் பண்ணி டேஸ்ட்டாக நல்ல சுவையான பழத்தை வந்து நாம் சாப்பிட முடியும். அதே போல் இந்த சரீரம் என்னும் இந்த பழத்தை காயாக உள்ளது. என்ன காயாக இருக்குது? அகங்காரம், மமகாரம் என்னும் காய்களாக இருக்கின்றது. அதனால் புளிக்கின்றது. வாழ்க்கை முழுவதும் நாம் புளிப்போடு இருக்கின்றோம். அந்த புளிப்பிலிருந்து நாம் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம், மாங்காவை எடுத்துன்னு போயிட்டு நீங்கள்
ஓப்பனில் வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். அதே காய் தான், ஆனால் கெட்டு போயிடும். அதுக்கு வைக்கோல் இட வேண்டும். சாஸ்திரம் என்னும் வைக்கோலை இட வேண்டும். ஒரு அட்டை பொட்டியில் போட்டு வைக்கணும். அதுதான் சாது சங்கத்தோட ஸ்ரவண மனநதத்தோடு இருக்கக்கூடிய ஆன்லைன் சேவார்த்திகளாக இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். அடுத்து தனிமையில் இருக்க வேண்டும். கேட்டதை உணர்ந்து அதை நாம் மனனம் செய்து நிதித்தியாசனம் செய்ய வேண்டும். இல்லை சுவாமி, நான் ரொம்ப நாள் கேட்டுன்னு இருக்கேன், நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. மனனம் செய்ய வேண்டும். சும்மா காதிலே கேட்டுன்னு இருக்கேன் சுவாமி, சும்மா காதில் கேட்கறதுனால ஒன்றும் வராது, சும்மா தான் இருப்போம். அதை கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணணும், எஃபர்ட் எடுக்கணும். ஏன்னா ஆத்ம சாட்சா்காரத்துக்கு இன்னும் கூட சுலபமாக சொல்லணும்னா சுவாமி பரமார்த்தானந்த சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார். பகவத்கீதையுடைய 18வது சாப்டர் 64வது ஸ்லோகம் இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. செல்ஃப் எஃபர்ட் பிளஸ் வில்லிங்னஸ் பிளஸ் காட் கிரேஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆத்ம ஞானம். செல்ஃப் எஃபர்ட் ஏன்னா ஷரீரம், வில்லிங்னஸ் ஃப்ரம் த புத்தி intellect plus Bhagavan grace, that is the consciousness, yame vaishya vrinute tena labhyah, then only we can able to understand அப்படின்னுவார். அப்போ நாம் ஷரீரம் தான் இருக்கின்றோம், ஆனால் அந்த ஷரீரத்தின் மூலம் நாம் பிரயத்தனம் பண்ண வேண்டும். அடுத்து நம்முடைய புத்தியை கூர்மை செய்ய வேண்டும். புத்தி கூர்மையாக தானே இருக்குது சுவாமி, அது என்ன வேணா சாணா பிடிச்சி விடவா, கத்தி மாறியா அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த புத்தியை நாம் அவேக்கன் செய்யணும், விழிப்படைய செய்ய வேண்டும். ஏனெனில் இது இப்பொழுது உறங்கி கொண்டிருக்கின்றது. அது சரீரத்தோடு சேர்ந்து காலையும் மாலையும் உறங்கும், பசி எடுக்கும் போதெல்லாம் பசிக்கும், பிறகு சும்மா இருக்கும் போதெல்லாம் தூங்கும், அப்புறமா வேண்டாததெல்லாம் சர்ச்சை செஞ்சுட்டு இருக்கும். ஆனால் இல்லை, நாம் நம் வாழ்க்கையில் இறுதி பகுதியில் we are at the 11th hours, இப்போ 60க்கு மேல் ஆகிவிட்டது, இப்போதாவது இந்த ஜென்மத்திலேயே நாம் உணர வேண்டும் என்று நாம் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சினா வெறும் தேகத்தோடு செய்வது முயற்சி அல்ல. அதனால்தான் சுவாமிஜி ரொம்ப அழகாக சொல்றாரு, செல்ஃப் எஃபோர்ட் பிளஸ் வில்லிங்னஸ் பிளஸ் காட் கிரேஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜீவன் முக்த ஆத்ம லட்சணம் என வந்தே தீரணும். செல்ஃப் எஃபர்ட், காலையில் எழுந்துப்பேன் சுவாமிஜி கண்டிப்பாக தேகத்தோட. நான் தேகம் இல்லை, ஆனால் தேகத்தை நான் வறுத்தெடுக்கலை, ஆனால் அதை நான் பிரித்தெடுக்கின்றேன். புத்தியை நான் கூர்மை செய்கின்றேன். எப்படி? ஞானத்தின் மூலமாக நாம் கூர்மை செய்கின்றோம். இது எல்லாரும் செய்ய வேண்டியது தான். ஏன்னா எல்லார்கிட்டையும் அதே இந்த சரீரம் என்னும் பீரோ தான் இருக்குது. இந்த பீரோவை நம்ம டெய்லி யூஸ் பண்ணோம்னா துரு பிடிக்காமல் இருக்கும். அதே நம்ம அந்த பீரோவை அப்படியே உறங்க விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? இரும்பு பீரோ மரம் பீரோ எதுவாக இருந்தாலும் சரி அதே தான் நடக்கும். என்ன ஆகும்? மர பீரோவாக இருந்தால் செல்லு அடிக்கும், இரும்பு பீரோவாக இருந்தால் துரு பிடிக்கும். அப்போ டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டே நல்லா பாலிஷ் பண்ணி தேகம், சுவாமி எனக்கு பீரோவில் இருக்கிற பொருள் தான் வேணும், ஆனால் பீரோ எனக்கு தேவையில்லைன்னு எவனா சொல்லுவானா? சொல்லவே மாட்டான். அதே போல தான் நாமும் இந்த தேகத்தை கொண்டு தான் ஆத்மாவை உணர வேண்டும். ஆனால் அந்த தேகத்தை பக்குவமாக வைத்து கொண்டிருக்க வேண்டும். அதற்குத்தான் இப்படியான பிரயத்தனங்கள் எல்லாம் நாம் செய்கின்றோம். அதை தான் இந்த ஸ்லோகம் சொல்றது. யமே வைஷ்ய விருணுதே தேன லப்யக தஸ்யைஷ ஆத்மா விவ்ருணுதே தனூகும் ஸ்வாம். யார் அந்த ஆத்மாவை அடைய வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்களோ அவர்கள் கண்டிப்பாக அடைந்தே தீர்வார்கள். எப்படி அப்படின்றத நம்ம இப்போ சங்கர பகவத் பாதால் மூலமாக பார்க்கலாம். ஓகே, சங்கர பகவத் பாதால் என்ன சொல்கிறாருன்னா, அயம் ஆத்மா ந பிரவச்சனேன லப்யஹ. இந்த ஆத்மா வெறும் பிரவச்சனத்தினால் அடைய முடியாது அப்படின்னு நாங்கள் சொன்னேன். ஆனால் எப்படியாப்பட்ட பிரவச்சனம்? இல்லாமல் வேண்டிய பிரவச்சனம் இருக்க வேண்டும், வேண்டாத பிரவச்சனம் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல சங்கர பகவத் பாதால் சொல்கிறாரு, யஸ்ய ஆத்ம ஞானம் பரம் புருஷார்த்த நாசௌ வேத சாஸ்திர தியான பகு லப்யேன நினைக்கிறேன், பிரவச்சனேன பிராப்னுயாத் அப்படின்றாரு. திஸ் செல்ஃப் எஃபர்ட் which is the highest supreme goal is not attainable through just mere studies of Vedas and the scriptures without any intention. ஆனந்தகிரி இதுக்கு டீகா சொல்லும் போது ரொம்ப அழகாக சொல்றாரு. அங்கே சங்கர பகவத் பாதால் என்ன சொல்றாருன்னா,
நாம் பகுதா ஸ்ருதேன அப்படின்னா அந்த இடத்துல சொல்றாரு, அப்பா நீ கேளு, ஆனா இன்டென்சிஃபை யுவர் சாதனா. தமிழ்ல என்ன சொல்வீங்க, அதை முழு ஃபோக்கஸ்ல இன்டென்சிஃபை பண்ணோம். நம்ம என்ன சொல்லுவோம், சுவாமி நான் வெளியே காமிக்கிறேன், வெளியே காமிக்கிறதுக்கானது சாதனைகளே கிடையாது. நம்ம செய்கிற சாதனை ஆத்ம சாட்சா்காரம். இப்போ ஒரு சந்தியாவந்தனம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், பட்டை அடிக்கணும், தலையில் வந்து பட்டைனா மீன்ஸ் நெத்தியில் விபூதி அடிக்கணும், இல்லை திருநாமம் போடணும், அதுக்கப்புறமா சந்தியாவந்தனத்துக்கு பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுக்கணும். இதெல்லாம் வெளி சாதனங்கள். ஆனால் உண்மையில் சாதனம் என்னவென்றால் ஆத்ம சாட்சா்காரத்துக்கு நீங்கள் அது மாதிரிலாம் அப்படியே குளிச்சுட்டு வந்து பெரிய விபூதி எல்லாம் போட்டுன்ட்டு, இல்லை நாமத்தெல்லாம் போட்டுன்ட்டு அப்படியே புது வஸ்திரம்லாம் உக்காண்டுட்டு தான் நான் பண்ணுவேன்லாம் கிடையாது. இருந்த இடத்திலேயே, எழுந்து அமர்ந்த இடத்திலேயே, சங்கர பகவத்பாதாளுடைய ஆத்ம விபூதி ஸ்லோகங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். யஜ்ஜாக்ரதோ துரியம்னு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நாம் இருந்த இடத்திலேயே, நாம் இருக்கும் இடத்திலேயே இருந்து நாம் அந்த ஆத்மாவை உணர முடியும். ஏனெனில் நாம் வெளிப்புறம் தேடி அலைய வேண்டிய ஒரு வஸ்து அல்ல, நம்முள் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. எத் சாக்ஷாத் போத சமயே பிரபோத சமயே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். பிராத்தஸ்மராமி ஸ்லோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காலையில் எழுந்துக்கும் போது, பூஜை பண்ணும்போது, வாழ்க்கை நடத்தும் போது எங்கே கண்ணை மூடி தியானம் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. நம் ஞானத்தை, அதாவது புத்தியை ஞான பக்கமாக திருப்ப வேண்டும், ஞான சாதனமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் சாதனை. இந்த இடத்துல சங்கர பகவத்பாதாளுடைய அந்த இதுவுக்கு ஆனந்தகிரி சொல்லும்போதும் சொல்கிறாரு, எஸ்ய ஆத்மானம் ந புருஷார்த்தம், பரம புருஷார்த்தத்தை தான் நீ அடைய போகிற. ஆனால் இந்த பரம புருஷார்த்தத்தை பகுதா ஸ்ருதேன உன்னால் உணர முடியாது என்றால் வீண். இல்லை சுவாமி நான் வந்து நியாயம் படிக்கிறேன், தர்க்கம் படிக்கிறேன், இல்லை பூர்வ மீமாம்சை படிக்கிறேன், புத்தர்களுடைய லைஃப்பை படிக்கிறேன், ஜெயினிசத்தை படிச்சுட்டு இருக்கேன், இல்லை சுவாமி சம்ஸ்கிருதத்தை படிச்சுட்டு இருக்கேன். எதுக்கு? ஆத்மா உணர்றதுக்குன்னா அதெல்லாம் உன் அதனால் உன் ஆத்மாவை உணர முடியாது. நீ ஆத்மாவை, ஏன்னா ஆத்மா இஸ் a சப்ஜெக்ட். நம்ம என்ன பண்ணுறோம், லிங்குவிஸ்டிக்கு போயிடுறோம். அதனால தான் நான் முன்ன கூட ஒரு முறை சொல்லும்போது என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தார். நான் சான்ஸ்கிரிட் விவேகானந்தா காலேஜில் இருக்கும்போது ஒரு நல்ல மேதாவி, டபுள் MBA படித்தவர் அவர் கேட்டார், சுவாமிஜி நான் எப்படின்னா சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நான் MA சான்ஸ்கிரிட் பண்ணணும், இப்போ PhD பண்ணிட்டு இருக்காரு இந்த வருஷம். ஆனால் அவர் கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன், சான்ஸ்கிரிட் படித்து என்ன ஆவீங்கன்னு. இல்லை சான்ஸ்கிரிட் படித்து நான் ஆத்மாவை உணர முடியும். நான் சொன்னேன், இட்ஸ் a foolishness. ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டார், அதுக்கப்புறமா சம்ஸ்கிருதத்துக்கு போயிட்டு காவியம், அலங்காரம், நாடகம் அப்படி போய் கடைசியில் எங்கேயோ போயிட்டு he has end to the such a thing that PhD முடிக்கணும், அதுக்கப்புறமா இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு ரிசர்ச் ஸ்காலராக போயிட்டார். சரி, ஐ எம் நாட் டினைங், அவருடைய திறமையை அங்கே காட்டின்னு இருக்கார். ஆனால் எதுக்காக வந்தோம், அதை விட்டுட்டோம். அதை விட்டுட்டு நம்ம இல்லை, நான் அடியேனே சொல்கிறேனே, நான் வந்து இந்த அத்வைத வேதத்தை படிச்சுட்டு இருக்கும்போது சில நேரம் எனக்கு இல்லை விசிஷ்டாத்வைதத்தையும் படிக்கணும்னு ஆசை. சரி ஓகேன்னு விசிஷ்டாத்வைதத்தையும் போய் படிக்கணும்னு சொல்லி அந்த பக்கமும் பாஷ்யத்தை படிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா மத்வாச்சாரியார் என்ன சொல்கிறாருன்னு ஆசை. சரி ஓகே, அதுக்கும் போகணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷட் தர்ஷங்களையும் படிக்கணும், யோகம், சாங்கியம், அதே மாதிரி நையாயிகம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா எல்லாத்தையும் படிக்கணும்னு ஆசை. சரி ஓகேன்னு. ஆனால் ஒரு பிறவி பத்துமா? பத்தாது. அப்போ நாம் எதில் ஊற வேண்டும் என்றால் அதிலேயே நாம் உணரணும். இங்கே ஒரு 10 அடி, அங்கே ஒரு 10 அடி, இங்கே ஒரு 10 அடின்னு 10 இடத்துல 10 அடிக்கு தோணுனா நமக்கு தண்ணி வருமா? வராது. அதே ஒரே இடத்துல 10 அடி இல்லை 50 அடி தோண்டிங்கனாவே நல்லா தண்ணி வரும். அதனால தான் சாஸ்திரங்களையும் நாம் படிக்கும்போது நமக்குள்ளார முதல்ல கிளியர் கட் பாலிசி வேணும். நீ படிப்பது தர்மத்திற்கா, அர்த்தத்திற்கா, காமத்திற்கா, மோட்சத்திற்கா? அப்படி மோட்ச சாதனத்திற்கு நீ வரும்பொழுது மோட்ச சாதனத்திற்கு ஏதுவான முதல் கிரந்தங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த கிரந்தத்தின் ஆச்சாரியர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த ஆச்சாரியர்களில் உத்தம புருஷன்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். பிறகு அதில் ஊற வேண்டும். அப்படி ஊறும்போது என்ன ஆகும்னா, ஓ இதுதான் அப்படின்னு கரெக்டாக அந்த இடத்துல நமக்கு தெளிவாக ஐயமின்றி நமக்கு அனுபவிக்க முடியும். அதை தான் இந்த இடத்துல சொல்றாரு, யமே வைஷ்ய அயம் ஆத்மா ந பிரவச்சனேன லப்யக அப்படின்னா, எஸ்ய ஆத்மா ஞானம் பரம புருஷார்த்தம் நாசோ வேத சாஸ்திரேன.
இந்த இடத்துல வேத சாஸ்திரம்னு அவர் எதை குறிப்பிடுறாருன்னு அவர் சொல்கிறாருன்னா, வித்யாரண்ய முனியும் இதற்கு கமெண்ட்ரி பண்ணியிருக்காரு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், வித்யாரண்யர் அனுபூதி பிரகாஷிக்கான ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். எல்லா 10 உபனிஷத்துக்களையும் திரட்டி அவர் ஸ்லோக வடிவத்தில் கொடுத்துருக்காரு. அந்த இடத்துலையும் இது சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த இடத்துல சாஸ்திரம் என்றால் பிற சாஸ்திரங்களை படிப்பதால், இப்போ நம்ம ஹிந்துவாக பிறந்துட்டோம், ஓகேங்களா, சனாதன தர்மத்தில் இருக்கோம், இருந்துட்டு இருக்கும்போது சுவாமி நான் அந்த மதத்துலேயும் கொஞ்சம் போய் புக்கெல்லாம் படிக்கிறேனே அப்படின்னு சொல்லி செமிட்டிக் ரிலீஜியஸுடைய புக்ஸ் எல்லாம் வாங்கி படிச்சுட்டு, இல்லை அவங்களதும் நன்னா தானே இருக்குது, சண்டே மட்டும்தான் போக சொல்கிறா, இங்கே நீங்கள் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே ஃப்ரைடே தேர்ஸ்டேன்னு எல்லா நாள்லையும் எனக்கு பூஜை புனஸ்காரம்னு வைக்கிறீங்க, அங்கே வெறும் சண்டே தானேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோன்னே அங்கே நீங்கள் அங்கே தாவாதீங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் தாவிட்ட பிறகு அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால்னு வச்சுட்டு இருந்தா அப்போ அவரும் காப்பாற்ற மாட்டார், இவரும் காப்பாற்ற மாட்டார். இதுதான் பிரச்சனை இங்கே. அப்போ ஆத்ம ஞானத்திற்கும் நாம் ஒரு இடத்துல இறங்கிட்டோம்னா, முதல்ல நமக்குள் அந்த தெளிவு இருக்க வேண்டும். அந்த தெளிவு இல்லாதவர்களுக்கான இந்த ஸ்லோகம் இது. ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன அப்படின்றார். மேதையா அந்த இடத்துல பியூட்டிஃபுல்லா சங்கர பாஷ்யம் சொல்றாரு, கிரந்த அர்த்த தாரண சக்தியா அப்படின்றாரு, நாட் த்ரூ இன்டெலிஜென்ஸ். நிறைய பேர் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, சுவாமிஜி நீங்கள் எப்படி இவ்வளோவும் பைஹார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, டக்குன்னு புக்கை பார்க்காம, இப்பயும் அடியன் புக்கை பார்க்காம தான் பேசிகிட்டு இருக்கேன் நான், புக்கை பார்க்காம எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இது நம்முடைய இதுவல்ல, பகவானுடைய அனுகிரகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு கிரந்தத்தை காதால் கேட்டு வாயார படித்து கண்ணால் பார்த்து அதை நாம் தியானம் ஒரு முறை செய்தால் எற்றைக்கும் 7 பிறப்புக்கும் அது நம்மோடு வரும். அதுதான் இந்த கிரந்தத்துடைய அனுபவம். அதனால்தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிரந்தத்தை படிக்கும்போது சும்மா சரி ஓகே ஏதோ சாமி எடுக்கிறாரு, ஆன்லைனில் போடுறாரு, அவர் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது, அப்படி படிக்கக்கூடாது. அப்படி படிக்கிறது படிப்பே கிடையாது. இது அவனுக்காக இல்லை, உங்களுக்காக. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேருன்றது இம்பார்ட்டன்ட் இல்லை, எதில் நாமும் அதில் ஒருவர் என்பது தான் இம்பார்ட்டன்ட். அல்ல நாமும் எப்படின்னா அதை அடையணும் அப்படின்னு ஏன்னா அந்த ஆத்ம ஞானம் எல்லாருக்கிட்டேயும் இருக்கு, அது இல்லாத இடமே இல்லை. ஆனால் அதை புரியாமல் நாம் அனுபவிக்காமல் கம்முன்னு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கோம். அதை விட்டு நாமும் நம்முடைய செல்ஃப் எஃபர்ட்டை எடுக்கலாம், வில்லிங்னஸை போடலாம். கண்டிப்பாக பகவான் நமக்கு காட்சி கொடுப்பான். அதை தான் 3வது இடத்துல சொல்கிறாரு, யமே வைஷ்ய விருணுதே. ஓகே, அந்த இடத்துல பாருங்க, நான் மேதையா அப்படின்றதுக்கு சங்கர பகவத்பாதர் சொல்றாரு, கிரந்த தாரண சக்தியா. நிறைய பேர் நினச்சிக்கிறோம் நம்ம பைகாட் பண்ணணும் போல இருக்கு. அப்போ ஈஷ கேன கட பிரஷ்ன முண்ட மாண்டூக்கிய தித்திரி தைத்திரியம் சாந்தோக்கியம் பிருகதாரண்யகம் பகவத்கீதா பிரம்மசூத்திரம் இத்தனையும் பைகாட் பண்ணாதான் நமக்கு ஆத்ம ஞானம் வரும்னா, டேப் ரிகார்டருக்கு தான் முதல் ஞாபகம் வரும். டேப் ரிகார்டருக்கு தான் முதல் ஆத்ம ஞானம் வரும். நம்ம லேப்டாப்புக்கும் செல்ஃபோனுக்கும் தான் முதல் ஆத்ம ஞானம் வரும். நீங்கள் ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுங்க உங்களுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும். ஸ்ரீ வைகுண்ட விரக்ஷாய சுவாமி புஷ்கரணி தட்டேன்னு அது உட்காந்துட்டு இருக்கும். ஏன்னா அது உங்களை விட ஜாஸ்தி. அது அடுத்தது உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்கு. நம்ம மெமரி எவ்வளோன்னு நமக்கு தெரியாது, ஆனால் ஹார்ட் டிஸ்க் மெமரியை நம்ம ஞாபகம் வச்சுப்போம். சுவாமி 8 GB வச்சுட்டு இருக்கேன், 8 GB அது வச்சிருந்தாலும் அதற்கு ஒரு பலனும் இல்லை. ந மேதையா ஸ்ருதேன. ஏன்னா எவ்வளோ பைஹாட் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு கிரந்தத்தை படிக்கிறோம் என்பது முக்கியமில்லை, எப்படி நாம் அதை ஆழத்தனமாக உணர்கின்றோம் என்பது முக்கியம். பிரம்மசூத்திரத்தில் இது எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். பிரம்மசூத்திரத்தில் ஒரு சூத்திரம் உண்டு. சூத்திரம்னா அப்போரிசம்ஸ் அப்படின்வாங்க. ஒரு சின்ன லைனு என்னன்னா, ஆவருத்தி அசகிருத உபதேஷாத் அப்படின்னு ஒரு சூத்திரம். அது எப்படின்னா, அதை சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு இடத்துல ஒரு பந்தக்கால் இடணும், ஒரு மரத்தை நடணும்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு தூணை நடணும் அப்படின்னா, முதல்ல எடுத்தோடனே எடுத்துன்னு போய் அந்த தூணை வச்சிட்டிங்கன்னா கீழே விழுந்துடும். அதை முதல்ல பள்ளம் தோண்டணும். பள்ளம் தோண்டணும்னா என்ன பண்ணணும், கெட்டப்பாறையை வச்சு குத்தி அந்த மண்ணை எடுக்கணும். மண்ணை எடுக்கணும்னா என்ன பண்ணணும், கெட்டப்பாறையை வச்சு குத்துவீங்க.
குத்திட்டு அவன் குத்தும் போது பாருங்க, அவன் ரைட்டில் ஒரு குத்து, லெஃப்டில் ஒரு குத்து குத்துவான். நீங்கள் அவன்கிட்ட போய் தலையில் கேளுங்க, டேய் நான் உன்னை பூமியை தானே தோண்ட சொன்னேன், நீ எதுக்கு ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று போடுறேன் அப்படின்னா, சாமி கெட்டப்பாறையை வச்சு அந்த தூணை நல்லா அசையாமல் நடணுன்னா நல்லா ரைட் அண்ட் லெஃப்ட் நமக்கு வாங்கணும், அப்போ தான் உள்ளார ஆழம் போகும்னு சொல்லுவாங்க. அதே போல தான் நாம் கிரந்தத்தை படிக்கும்பொழுதும் நம்முள் பலவிதமான கேள்விகள் உதிக்கும், அதற்கு பதிலும் தானாகவே வரும். ஆனால் அதை எல்லாம் அந்த ஐயம் இன்றி தெளிய வேண்டும். திரும்பவும் ஏதோ எனக்கு அதே ஞாபகம் வந்துட்டுருக்கு. கைவல்ய நவநீதத்தில் ஐயம் தெளிவு படலம் அப்படின்னு ஒரு படலமே இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குருநாதர் சொல்லுவார் சிஷ்யன்கிட்ட, புரிந்ததா அப்படின்னு. உடனே அவர் சொல்லுவார், புரிந்தது போல் உள்ளது. அப்போ புரியல, வா திரும்பவும் சொல்லி திரும்ப உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்டுருப்பார். ஏன்னா அந்த ஐயம் இன்றி தெளிவு வர வேண்டும், அப்பொழுதுதான் அது ஐயம் தெளிவு படலமாக மாறும். இல்லையெனில் நமக்கு ஏதோ கேட்குறோம், புரிஞ்ச மாதிரி இருக்கு, இந்த ஜோக்கில் சொல்கிறானே வரும் ஆனால் வராது, அப்படி இருக்கக்கூடாது. புரிய வேண்டும், ஆழத்தனமாகவும் ஆணித்தனமாகவும் புரிய வேண்டும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, மேதையா கிரந்த தாரணத்தினால் புரியாது, உங்களுள் இருக்கக்கூடிய புத்தியை நீங்கள் பிரயோகிக்க வேண்டும். பகுனாஸ்ருதேன, அது ஒன்று. சுவாமிஜி காலையில் இந்த கிளாஸ் போயின்னு இருக்கேன், மாலையில் இந்த கிளாஸ் போயின்னு இருக்கேன், நைட்டில் இந்த கிளாஸ் போயின்னு இருக்கேன், அது வெளியே சொல்லணும்னு அவசியமும் இல்லை, நம்ம மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நாம் எங்கே செல்கின்றோம். நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா நான் எத்தனை கிளாஸ் போயின்னு இருக்கேன்னு. இப்போ நான் எத்தனை கிளாஸ் போயின்னு இருக்கேன், அட்டன் பண்ணிட்டு இருக்கேன்னு யாருக்குன்னா தெரியுமா? ஏன்னா நம்ம அதை காட்டணும்னு அவசியமே கிடையாது. நாம் செய்வதெல்லாம் மற்றவர்களுக்காக அல்ல, நமக்கு மட்டுமே. நமக்குன்னா இந்த ஆத்மாவை நாம் உத்தரணம் செய்ய வேண்டும். கண்ணநம்புரான் கீதையில் சொல்கிறான்ல, உத்தரே ஆத்மானம் நவாத்மானம் அவசாதையே. உன்னுடைய ஆத்மாவை நீயே உயர்த்திக்கொள், அடுத்தவர்களுக்கு தெரிய வேண்டாம். இல்லை சுவாமி நான் தரையிலேருந்து 10 அடி மேலே இருக்கிற என் ஆத்மான்னு யாருக்கும் நீங்கள் தம்பம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏனெனில் அவர்களுக்கு இது புரியாது. ஏன்னா இந்த உலகம் முழுக்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, 99% அஜ்ஞானத்தில் இருக்காங்க. அதில் எவனோ 1% தான் ஆன்லைன் கிளாஸில் கஷ்டப்பட்டு சுவாமிஜி நானும் வரேன் கிளாஸுக்குன்னு உட்காந்துட்டு இருக்கோம். அவங்கக்கிட்ட போய் நம்ம இல்லை இது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப கஷ்டம், ஐயோ சாமி நீங்களே சொல்லிட்டீங்க ரொம்ப நல்லது, நானும் எப்படி எஸ்கேப் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி டாட்டா பாய் பாய். அது என்ன தெரியுமா? இட்ஸ் அ தோஷம். இந்த ஆத்மா அவனுக்கு தன் ஸ்வரூபத்தை காட்டி இப்படி ஒரு நல்ல ஒரு சத்சங்க மண்டலத்தை உருவாக்கியும் அவங்க அதிலேருந்து எஸ்கேப் ஆகுறாங்கன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா? அது நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, குருக்கும் ஒன்றும் கஷ்டம் கிடையாது, கேட்குறவங்களுக்கும் கஷ்டம். சுவாமி அவன் போயிட்டான், ஓகே பரவாயில்ல, எத்தனை பேர் வருவாங்க எத்தனை பேர் போகிறாங்க, நமக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இதனால் குருவுக்கும் ஒன்றும் நடக்க போவதில்லை, சீடனுக்கும் ஒன்றும் நடக்க போவதில்லை, சுற்றி இருக்க போகிறவர்களுக்கும் ஒன்றும் நடக்க போவதில்லை. ஆனால் நடக்க இருப்பது யாருக்கு? ஆத்மாவிற்கு. ஏனெனில் தன் ஸ்வரூப நிஜஸ்வரூபத்தை அது காட்ட மறந்து விடுகிறது. அப்போ காட்டி அருள வேண்டுமெனில் யமே வைஷ்ய விருணுதே, அதுதான் ரொம்ப யமே வைஷ்ய விருணுதே. அந்த இடத்துல தான் பெரிய சர்ச்சை. நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்து சங்கர பகவத்பாதால் ப்ளஸ் ராமானுஜர் ரெண்டுத்துமே போட்டு பண்ண போகிறேன். முதல்ல சங்கரரை சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா ராமானுஜர்கிட்ட போகிறேன். யமே வைஷ்ய விருணுதே தேன லப்யக அப்படின்றதுக்கு சங்கர பகவத்பாதால் என்ன பண்ணிடுறாரு? பரமாத்மமேவ ஏம ய ஏவ அப்படின்னு இருக்கு. யமே வைஷ்யம் அதை பிரித்து பார்த்தீங்கன்னா யம் ஏவ அப்படின்னு இருக்கு. யம் பரமாத்மானாம் ஏவ அப்படின்னு போட்டுட்டாரு. அப்போ இந்த பரமாத்மாவை கொண்டு தான் நீ இந்த ஜீவாத்மாவை அடைய முடியுமே தவிர ஜீவாத்மாவை கொண்டு நான் பரமாத்மாவை அடைகிறேன்னு சொல்றது ஒரு தப்பான கான்செப்ட். இது புரியுறதுங்களா? ஜீவாத்மாவை கொண்டு, அதாவது இந்த சரீரத்தை கொண்டு நான் கைங்கரியம் செய்து நான் பரமாத்மாவை அடைவேன் அப்படின்னு சொல்றது தப்புன்னு சங்கர பகவத்பாதால் இங்கே என்ன பண்ணிடுறாரு? பரமாத்மாவை கொண்டு அது விஷயத்தை அதுவே காட்டி அருளினால் மட்டுமே உணர முடியும் அப்படின்றார். ஏஷ வித்வான் விம்ருணுதே பிராப்தும் இச்சதி. He seeks, he receives because it is revealed by the Paramatma.
இங்கிலீஷில் சொல்லிட்டேன், தமிழில் சொல்கிறது தான் கஷ்டம் எனக்கு. அவன் ஏங்கினான், அது காட்டியது, அதனால் அவன் உணரப்பட்டான். இது கரெக்டான்னு தெரியல, நான் பாட்டுன்னு அப்படியே ஃப்ளூவெண்ட்டாக சொல்லியிருக்கேன். தேன வரேன ஏஷ ஆத்மா லப்யக. ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் போய் கம்பீர் மகாராஜுடைய டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் புக்கில் போய் பார்த்தீங்கன்னா he attains or it will be attainable அப்படின்னு போட்டிருப்பார். இப்போ அடைந்ததுன்னா, ஓ சுவாமி இவன் ஏதோ இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்தது போல இருக்கு, இப்போ இவர் பிரார்த்தனை பண்ணார், அர்ச்சனை பண்ணார், அபிஷேகம் பண்ணார், இல்லை அர்ச்சனை எல்லாம் பண்ணி அதனால் பகவான் என்ன பண்ணிட்டான், அனுகிரகம் கொடுத்துட்டான். பரமாத்மாவை நாம் அப்படி அடைய முடியாது. பரமாத்மாவை நீங்கள் அடைந்தவர்கள் நான் இதுதான் என்று உணர்வது தான் அந்த அட்டைனபிலிட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுக்காக வேணால் இது ஈஸியாக இருக்குமா கண்டி, அதனால தான் நான் இங்கிலீஷில் சொல்கிறது கூட ரொம்ப பயப்படுறது. ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற அந்த ஆத்ம ஞானத்தை சம்ஸ்கிருதத்திலேயோ அல்லது தாய்மொழியிலேயோ சொல்லும்போது அதை சுலபமாக கிரகித்து கொள்ள முடியும். அதை விட்டுட்டு நம்ம ஒரு புது எஃபர்ட்டை போட்டோம்னா நம்ம மைண்ட் என்ன பண்ணிடும், இன்டலெக்சுவல் காக்னிஷன் ஒரு ஜிம்னாசியமாக மாறி போய் அவர் என்ன வார்த்தை போட்டார்னு, ஏன்னா பரியாய பதங்கள் மற்ற பாஷையில் கம்மி, ஆனால் மாற்று பாஷையில் சொல்லும்போது அதோடைய கிரகிப்பு தன்மை, தாரண தன்மை அதிகம். அப்போ அது போய் ஆணிவேர் மாதிரி நம்மளுடைய புத்தியில் போய் ஒட்டிக்கும், அப்போ நல்லா பிரகாசிக்கும். அதற்காகத்தான் நான் முடிஞ்ச அளவுக்கு இப்படி ஒரு எஃபர்ட் போடுறேன். தேன பிராப்துமிச்சக. அப்போ சங்கர பகவத்பாதால் இதிலிருந்து என்ன ஒரு டெரைவேஷன் எடுத்துகிட்டு வர்றாருன்னா, இந்த ஆத்மாவை பரமாத்மாவை அனுபவிக்க வேண்டுமெனில் இந்த ஜீவாத்மா பிரயத்தனம் என்பது ஒன்றுமில்லை, அந்த பரமாத்மாவை காட்டுவதால் நீங்கள் உணர்கிறீங்க. நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம், சுவாமி நான் கஷ்டப்பட்டு செல்லில் சார்ஜ் போட்டு டேட்டா போட்டு உங்களுடைய ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க. அது முட்டாள்தனம். ஏன்னா உங்கள் புத்தியில் இதை போடணும், இதை செய்யணும், இவர் 10 மணிக்கு வந்துடுவார், 10:30 மணிக்கு நம்ம உட்காரணும்னு நினைக்க வைப்பதே நீங்கள் அல்ல, அந்த பரமாத்மா. அப்போ யமே வைஷ்ய விருணுதே தேனலபியகன்றதுக்கு அந்த இடத்துல எப்படி ஒரு பொருளை புரிஞ்சுக்கணும்னா, என்னுடைய குருநாதர் சுவாமி பரமசுகானந்த மகாராஜ் இதை கிளாஸை எடுக்கும்போது இதை எனக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, 3 விதமான குருக்கள் நம்முள்ளேயே இருக்கிறார்கள். இந்த 3 கிருபையும் இருந்து விட்டால் நாமே நமக்கு தெரியாமல் நம்ம அனைத்தும் சாஸ்திர ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் செல்வதற்கு அனுகூலம் அடைகின்றோம் அப்படின்றார். என்ன சுவாமி அந்த 3 கிருபா அப்படின்னா, குரு கிருபா, 2வது ஈஸ்வர கிருபா, 3வது ஆத்ம கிருபா. இந்த 3 கிருபை இருக்க வேண்டும். குரு கிருபைனா உடனே சுவாமி அப்போ நீங்கள் தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு யாருன்னா நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற குருங்களை கேட்கக்கூடாது. குரு கிருபா என்றால் இங்கே சாஸ்திர கிருபா என்றும் சொல்வார்கள். ஏன் சுவாமி, குருவும் சாஸ்திரமும் வேற தானே? சாஸ்திரம்ன்றது புக்கு, குருன்றது ஒரு ஆள் மனுஷனோடு இருக்கிறான் அப்படின்னா தவறு. ஏன்னா தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்தில் போய் பாருங்க, ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வியோமவத்வியாப்ததேகாய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மீடே. அப்போ குருவும் சாஸ்திரமும் வேற இல்லை, குருதான் சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கின்றார். சாஸ்திரம் சொல்வது குருவிடம் செல் என்று. அப்போ குருவிடம் சென்றால் சாஸ்திரத்தை பயில்வாய். சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, குரு கிட்ட போ சொல்லியிருக்கு. இதை தான் சங்கர பகவத்பாதால் ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. யமே வைஷ்ய தஸ்ய ஆத்மானம் விவருணுதே. அந்த ஆத்மா பரமாத்மா, ஏன்னா இதை வித்யாரண்யரும் ஒத்துக்கிறாரு, ஆனந்தகிரியும் ஒத்துக்கிறார். அந்த இடத்துல சொல்லும்போது சொல்கிறாங்க யமே வைஷ்யே அப்படின்னா ஆத்மா பரமாத்மா கிருபா ஏவ அப்படின்றார். அப்போ பரமாத்மாவுடைய கிருபை எப்படி வரும்னா இந்த 3 விதத்தில் வரும். குரு அல்லது சாஸ்திரம் எனப்படும் கிருபையினால், அடுத்தது ஈஸ்வர கிருபா. ஈஸ்வர கிருபா என்றால் என்ன, பரமாத்மாவுடைய கிருபை. அதனால தான் இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல போய் பகவானை நமஸ்காரம் பண்ணுறோம். ஓகேங்களா? பகவானை நமஸ்காரம் பண்ணிவிட்டு இன்றைக்கி நீங்கள் ஹரித்வாருக்கு போனீங்கன்னா கூட தெரியும், இந்த புஸ்தகங்களுக்கு பூஜை நடக்கின்றது. குரு கிருபையிலையும் போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்தந்த
குருமார்களை நாம் வணங்குகின்றோம். சங்கரம், சங்கராச்சாரியம், கேசவம், பாதராயணம்னு சொல்லி வணங்குகிறோம். அல்லது ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம்னு வணங்குகின்றோம். அல்லது ராமானுஜ சம்பிரதாயத்தில் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்தைதராணி திருநாயமேனே அஸ்மத் குருவர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜ சரணம் சரணம் பிரபவத்தியன்னு அப்படி வணங்குகின்றோம். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் குருவையும் சாஸ்திரத்தையும் ஏற்றுக்கொண்டு ஈஸ்வரோ கிருபையோடு இருந்தால் மட்டும் போதும். சுவாமி எனக்கு இது ரெண்டும் ஈஸியாக புரிஞ்சுது. மூணாவது, ஆத்ம கிருபை வேண்டும். இந்த ஆத்ம கிருபை எப்படி சுவாமி வாங்கிறதுனா, எந்த கடையில் கிடைக்கும், இல்லை ஆன்லைனில் ஏதாவது கிடைக்குமானா, ஆத்ம கிருபைக்கு நாம் தான் பிரயத்தனம் செய்ய வேண்டும். எப்படி பிரயத்தனம் பண்ணுறது சுவாமி? இப்போ தானே நீங்கள் சொன்னீங்க நம்மளால் ஒன்றும் அடைய முடியாதுன்னு. அங்கே தான் நம்மளுடைய தேகாபிமானத்தை விட்ட, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேகாபிமானத்தை விட்ட ஆத்மா. நம்ம சுவாமி பரமாத்மானந்த சுவாமிகள் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுவார், இட் இஸ் நாட் த கேபிட்டல் ஐ பட் வேரஸ் இட் இஸ் த ஸ்மால் ஐ அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக அவர் சொல்லிட்டார். அவர் சொல்லும்போது நானே இது நோட்ஸும் எடுத்திருக்கேன். ஆனால் இது நமக்கு உள்ளார வரும்போது தான், ஓ இவ்வளவு பெரிய கருத்தை சுவாமி இவ்வளோ அழகாக சின்னதாக சொல்லிட்டு போயிட்டாரேன்னு சொல்லுவோம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட் இட். நம்ம சொல்கிறோம் கேபிட்டல் ஐ, கேபிட்டல்னா த பாடி வைன் காம்ப்ளெக்ஸ். ஸ்மால் ஐ அப்படின்னா அது அஃப்கோர்ஸ் நம்ம வேறு மாதிரியும் உள்டால எடுத்துக்கலாம். அந்த இடத்துல சுவாமி சொன்ன கான்டெக்ட்ஸில் நான் சொல்கிறேன். த ஸ்மால் ஐ மீன்ஸ் ஈகோலெஸ் ஐ. பாடி கான்ஷியஸ்னஸ் இல்லாத ஐக்கு பேர் தான் ஸ்மால் ஐ. அதாவது இந்த ஐனா உங்களுக்கு தெரியல, ஐனா இஒய்ஐஇ இல்லை, ஏபிசிடியில் ஐன்னு இருக்கு பாருங்க, அந்த ஐ சொல்கிறேன். ஸோ இப்படி நாம் உணர வேண்டும். யமே வைஷ்ய விருணதே அப்படின்னா இப்படி. இதுக்கு ராமானுஜ சுவாமிகள் அவர் எழுதலை, ரங்கராமானுஜ சுவாமிகள் இதுக்கு பாஷ்யம் எழுதும்போது சொல்லிட்டாரு. அப்போ பாருங்கோ, இந்த இடத்துல யமே வைஷ்ய விருணதே தஸ்ய ஆத்மானம்னு இருக்குல்ல, அந்த இடத்துல அவர் என்ன போட்டுட்டாரு, அவரும் என்ன சொல்லிட்டார், பரமாத்மாவுடைய கிருபையினால் இந்த ஜீவாத்மா அடையப்படுகின்றது அப்படின்னுட்டார். சுவாமி ஒரு கன்ஃபியூஷன் இல்லையே, நீங்கள் ஏன் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். இந்த இடத்துல பரமாத்மான்னு அவர் எதை சொல்லிட்டாருன்னா, கிருஷ்ணன் அல்லது புருஷோத்தமனான பகவான் விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டார். அங்கே தான் பிரச்சனை. ஏன்னா அது தப்புன்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் நிராகாரமாக இருக்கக்கூடிய பிரம்மனை நீங்கள் சகுனமாக வைத்து சொல்லுவதால் அந்த சகுனமாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு குணதோஷம், குண நைர்கிரும்ய வைஷம்ய தோஷம் வரும். இது பிரம்மசூத்திரத்தில் ஒரு பெரிய அதிகாரணமே இருக்கு. நைர்குண்ய வைஷம்ய குணதோஷம் என்று சொல்வார்கள். அது வந்துடும். இது சுவாமி அதெல்லாம் பற்றி தெரியலன்னா, தெரியாத வரைக்கும் நல்லது, அப்படியே இருந்துக்கோங்க. ஆனால் பிரம்மசூத்திரத்தில் இதுக்கு ஒரு செக்மெட் இருக்குது. அதை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க என்ன பண்ணிடுறாரு, சங்கர பகவத்பாதர் ரொம்ப சொல்கிறாரு. அதுக்கு ஆனந்தகிரியும் அவருடைய வித்யாரண்யரும் சொல்லும் போதும், பின்னாடி சுவாமி பரமாசுகானந்த மரம் சொல்லும் போதும் சொல்கிறாரு, குரு சாஸ்திர கிருபா, ஈஸ்வர கிருபா, ஆத்ம கிருபா. எங்கே சுவாமி அப்படி போட்டிருக்குன்னா, நீங்கள் பாஷ்யத்தில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த இதுவுக்கு முண்டகோபனிஷத்துக்கு பாஷ்யம் இருக்குது. 3வது அத்தியாயம், 3வது சாப்டர் 2வது இதுவில் இந்த ஸ்லோகம் வரும்போது போய் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பாஷ்யத்தில் சொல்கிறாரு, சாதனம் இத்தியர்த்தக அப்படின்றார். அந்த இடத்துல அந்த சாதனம்ன்ற வார்த்தைக்கு அவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவர் கொடுத்துருப்பாரு. அந்த இடத்துலேருந்து தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அங்கேருந்து தான் இவர் சொல்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்லோகம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்லோகம் தானே சுவாமி, யமே வைஷ்ய விருணத்தே தேன லப்ய ஆத்மானம் விருணத்தேன்னு போட்டிருக்கே அப்படின்னா, அதை அடைவதற்கும் நாம் பிரயத்தனம் பண்ண வேண்டும். சும்மா நம்ம அப்படியே பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் அடைவதாக நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ கூட நம்ம சொல்கிறோம்ல, சுவாமிஜி நான் இதுக்காக வரணுமா அப்படின்னா, அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் ஏன் வரணும்? உங்களுக்கு அந்த ஆத்மா அதை காட்சி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கும் போது நீங்கள் எஃபோர்ட் எடுத்தாலும் நடக்காது. சில பேர் நினைப்பான், நான் சொன்னேன்ல, ஒரு அன்பர் நான் சொன்னேனே, எனக்கு நடந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய அதிர்ச்சி. அது என் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு பாகவதத்துக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் சொல்லிட்டு இருந்தார். 4-5 முறை எனக்கு மெசேஜ்லாம் போட்டிருந்தார், சுவாமிஜி நான் கண்டிப்பாக வந்துடுவேன். அது வேற 40 முறை கேட்டார், எந்த நாள், எந்த இடம், எந்த டைமு எல்லாம் கேட்டார்.
கரெக்டாக அந்த நாள் அந்த நேரம் வரும்பொழுது அவர் வீட்டிலேருந்து கிளம்புறாரு. அப்போ தான் ஒருத்தன் சொந்தக்காரன் வந்து நிற்கிறான். இன்னொன்று ஆட்டோக்காரன் வந்து ஊரையே உலகத்தையே சுற்றி காமிச்சு கரெக்டாக அவர் ஆசிரமத்துக்கு வரும்போது சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தான்னு அப்போ தான் அவர் ஒன்று கத்தி அழுதுட்டார். ஐயோ சுவாமி, நான் கஷ்டப்பட்டு வந்தேன், அந்த பக்கம் பள்ளம் தோண்டி தான் இந்த பக்கம். அப்போ நான் சொன்னேன், பகவான் வந்து நமக்கு அடையணும்னு நினைக்கச்சா நம்ம யாரும் தடுக்க முடியாது. அதே நீங்கள் எவ்வளவு செல்ஃப் எஃபர்ட் எடுத்தாலும் அவன் காட்டி தரும் பட்சத்தில் மட்டும்தான் அதை உணர முடியும். நான் இவ்வளோ தொழுவு சொல்கிறேன்ல, இந்த ஸ்லோகத்துக்கு ஒரே தமிழ் டிரான்ஸ்லேஷன், அவன் அருளால் அவன் தாள் வணங்கி. மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக சொல்லிட்டார், யமே வைஷ்ய விருணுதே தேன லப்யக தஸ்யேஷ ஆத்மா விவருணுதே தனூகும் ஸ்வாம். அவன் அருளால் இருந்தால் மட்டுமே அவன் தாளை நீங்கள் வணங்க முடியும். இல்லையெனில் நீங்கள் 1000 முறை அவன் தாளை வணங்கினாலும் அவன் அருள் கிடைக்க பெற மாட்டாது. அப்போ அவன் அருளை நாம் அடைய வேண்டுமெனில் நாம் சரணாகதி செய்ய வேண்டும். சுவாமிஜி நீங்களே சரணாகதிக்கு வேணா ஆத்ம சரணாகதி செய்ய வேண்டும் சுவாமியே சொல்லிட்டாரு. உடனே வாங்க விசிஷ்டாத்வைத்தை, நான் யாரையும் குறை சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆத்மஸ்வரூபத்தை அடைய வேண்டுமெனில் ஆத்ம சரணாகதி அடைய வேண்டும். சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக சொல்கிறாரு எங்க ஞாச தசகத்தில், ஆத்ம ரக்ஷா பரம் துவயி அப்படின்றார். எங்க சுவாமி இருக்குன்னா, சுவாமி ஸ்வசேஷம் ஸ்வவசம் ஸ்வபரத்வேன நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம் ஸ்வஸ்மின் யஸ்யதி மாம் ஸ்வயம். பியூட்டிஃபுல்லாக எடுக்கிறார் சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம். போய் பாருங்க, ஆத்மரக்ஷா பரம் துவயின்னு இருக்குங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இவ்வளவு சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை நம்ம பெரிய மகாத்மாக்கள்லாம் சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை உணரும்போது தான் ஓ இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு புரியும். ஓகே, ஸோ தஸ்யைஷ ஆத்மா விவருணுதே தேன வரேன ஏஷ ஆத்மா லப்யக தஸ்ய ஏவ ஏஷ ஆத்மா விவருணுதே தனும் ஸ்வாம். அப்போ தன்னைத்தானே அவன் காட்டி தருவான். எந்த அந்த பரமாத்மானவன் தன்னுடைய ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்களை எல்லாம் தானே அவனுக்கு காட்டி தருவான். அப்படி காட்டுவது தான் ஆத்ம ஞானம் என்பதை இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகாக சொல்லுறது. இதோடைய பாஷ்யத்தை நம்ம பார்த்துட்டோம். ராமானுஜர பாஷ்யத்தை நம்ம பார்க்கல, வேண்டாம் விட்டுருங்கோ. அதுக்கு அடுத்தது அடுத்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வர பாருங்கோ. ஏன்னா அடுத்த ஸ்லோகம் வந்து இட் இஸ் அபவுட் சந்நியாச லட்சணம். சந்நியாசம்னா ஒன்னி சுவாமி நாங்கள் சன்னியாசி இல்லையேன்னு சொல்கிறாதீங்க. தொண்டும் துறவும் நம் தூய உள்ளமும் எப்படி உணர முடியும் அல்லது அடைய முடியும் என்று காட்டுவதாக வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகம். அதை நாம் மேற்கொண்டு பார்ப்போம். ஓம் பத்ரம் கர்ணே விஷ்ணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைः சுஷ்டுவாகும் சஸ்தனோபிः व्यशेम देवगितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. हरिः ॐ तत्सत्. श्रीरामकृष्णार्पणमस्तु.